குஜராத் டைட்டன்ஸ் டீமோட ஓனர்ஷிப்பை சிவிசி கேபிட்டல்ஸ் விற்க போறாங்க அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி கேள்விப்பட்ட ஒரு நியூஸ் தான். அதை வந்து கௌதம் அதானி வாங்க போறாரு அப்படின்னு நம்ம ரீசன்ட் வீக்ஸா வந்து அதை ரிட்டன் ஃபார்மேட்லயே படிச்சுட்டு இருந்தோம். பட் இப்போ இதுக்குள்ள புதுசா ஒரு பர்சன் வந்திருக்கா, அம்பானி. அம்பானியும் இந்த டீமை வாங்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்காரு அப்படிங்கிறது தான் நியூஸ். ரெண்டு பேருக்குமே பர்சனலா இந்த டீமை எப்படியாவது ஏலத்துல எடுத்துடணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணமும் இருக்கு. 2021லயே கௌதம் அதானி வந்து குஜராத் டைட்டன்ஸ் வந்து ஏலத்துல எடுக்க வேண்டியது ஒரு 5500 கோடி வரைக்கும் அந்த ஏலத்துல வந்து போய்கிட்டே இருந்தார். பட் கடைசி டைம்ல சிவிசி கேபிட்டல்ஸ் வந்து 5645 கோடி கொடுத்து குஜராத் டைட்டன்ஸை வந்து ஏலத்துல எடுத்தாங்க. பிரான்சைஸா மாறினாங்க. ஸோ திரும்ப ஒரு சான்ஸ் கிடைக்குது அப்படிங்கிறப்போ கண்டிப்பா அதை வந்து அதானி யூஸ் பண்ணி எப்படியாவது சொந்த ஊர் சொந்த டீம் எப்படியாவது எடுத்துடணும் அப்படின்னு நினைப்பாங்கல்ல. அது அவருக்கு ஒரு காரணம். இந்த பக்கம் பார்த்தோம்னா அம்பானி. இப்போ எந்த அளவுக்கு ஆனந்த் அம்பானிக்கு கிராண்டா உலகமே பார்த்து வியக்கிற அளவுக்கு அந்த மேரேஜ் நடந்தது அப்படின்னு தெரியும். ஆனந்த் அம்பானியும் கிரிக்கெட்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்கக்கூடிய ஒரு பர்சன். ஸோ அவருக்கு ஒரு ஐபிஎல் டீமையே வந்து கிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு அம்பானி பிளான் பண்ணி தான் இப்போ இந்த களத்துக்குள்ள குதிச்சிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, இந்தியாவிலேயே 2 மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் பர்சன் ஒரு ஐபிஎல் டீம் ஏலத்துல வந்து போட்டி போறாங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? இதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம். பிரபா டாக்ஸ்ல நான் போஸ்ட் பண்ணக்கூடிய கண்டென்ட் மேல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். 2022ல குஜராத் டைட்டன்ஸ் டீம் வந்து ஐபிஎல்குள்ள வந்து விளையாடுறாங்க நமக்கு தெரியும். அதுக்கான அந்த பிரான்சைசிங் அந்த ஏலம் வந்து 2021ல போச்சு. அப்பவே வந்து கௌதம் அதானி வந்து எப்படியாவது அந்த டீமை எடுத்துடணும் அப்படின்னு ரொம்பவே போட்டி போட்டார். ஏன்னா அவர் வந்து ஸ்போர்ட்ஸ்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய குரூப் தான் அதானி குரூப்ஸ். ஏன்னா அவங்க உமன்ஸ் பிரீமியர் லீக்லயும் குஜராத் டீம் அவங்க தான் பிரான்சைசிங் எடுத்து வச்சிருக்காங்க. ப்ரோ கபடியிலும் குஜராத் டீம் அவங்க தான் பிரான்சைசிங் எடுத்து வச்சிருக்காங்க. இது போக வெளிநாட்டில் நடக்கக்கூடிய சில லீக்ல எல்லாம் கூட இவங்க வந்து ஓனரா இருக்காங்க. அப்படிங்கிறப்போ ஒரு சொந்த ஸ்டேட்டு ஒரு டீம் வருது அப்படிங்கிறப்போ எப்படியாவது எடுத்துடணும் அப்படின்னு நினைப்பாங்கல்ல. அதை மாதிரி தான் 2021லயும் ரொம்பவே போட்டி போட்டாங்க. பட் கடைசி டைம்ல சிவிசி கேபிட்டல்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுத்து அந்த டீமை ஏலத்துல எடுக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் 2022ல குஜராத் டைட்டன்ஸ் வந்து டைட்டில் வின்னர் ஆகுறாங்க. 23ல ரன்னர் அப், 24ல லீக் ஸ்டேஜ்ல வெளில போறாங்க. பிளே ஆஃப்ல வரல. பட் ஓவராலா பாக்குறப்போ குஜராத் டீம் அப்படிங்கிறது ஒரு நல்ல பிராண்ட், நல்ல டீமா தான் இருந்திருக்கு. ஸோ அதை வந்து இப்போ சிவிசி கேபிட்டல்ஸ் விற்கலாம் அப்படின்னு அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஏன் அவங்களுடைய பக்கத்துலேருந்து 2 காரணம் சொல்லப்படுது. ஒண்ணு என்னன்னா, இந்தியாவுல இப்ப ரீசெண்டா நம்ம பார்த்தோம்னா, ஒரு பிராண்ட கிரியேட் பண்ணி, அதுக்கு ஒரு வேல்யூவ கிரியேட் பண்ணி, அத ஒரு பெரிய தொகைக்கு விக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய பிசினஸா இருக்கு. ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்குறப்போ, அவங்க வந்து 2021ல 5645 கோடிக்கு வாங்குன குஜராத் டைட்டன்ஸ் டீம் வந்து இப்ப வந்து 11,000 கோடி, 12,000 கோடிக்கு விக்கும். ஸோ பிசினஸா பார்க்குறப்போ இது பெரிய கெயின் அப்படிங்கிறதுனால சிவிசி வந்து இத விக்கிறதுக்கு முன்னாடி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் என்னன்னா, சிவிசி கேபிட்டல்ஸோட இன்னொரு பெரிய பிசினஸ் என்னன்னா கேம்பிளிங். அதாவது இந்தியா ஃபுல்லா நடக்கக்கூடிய விஷயங்கள்ல கேம்பிளிங்ல அவங்க பெரிய அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருந்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ இந்த ஐபிஎல்குள்ள அவங்க ஓனர்ஷிப் வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்குன்னு சில ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து இருக்கு. ஸோ அதனால அவங்களால அதுல பெரிய அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ண முடியல. ஸோ அதனால இந்த ஓனர்ஷிப்பை வந்து கம்மி பண்ணிட்டு அதுல கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால தான் இதை விற்க வந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் நியூஸ். இந்த நியூஸ் வந்த உடனேவே இதை வந்து கௌதம் அதானி தான் வாங்க போறார் அப்படிங்கிறது நம்ம கேள்விப்பட்டுட்டு இருந்த விஷயம். கௌதம் அதானி கூட வந்து டோரண்ட் குரூப் வந்து இதை போட்டி போறாங்க அப்படின்லாம் நம்ம கேள்விப்பட்டோம். டோரண்ட் குரூப்ஸும் இந்தியாவில் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லா இருக்கக்கூடியவங்க தான். கேஸ், பவர், ஃபார்மாவிலலாம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கக்கூடியவங்க தான். பட் அதுல வந்து கொஞ்சம் மேஜரா வந்து கௌதம் அதானி வந்து குஜராத் டைட்டன்ஸ் டீமை வாங்கிடுவார் அப்படின்னு தான் இது வரைக்கும் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இந்த டைம்ல தான் இதுக்குள்ள அம்பானியும் களத்துல குதிச்சிருக்கார். அவருடைய சன் ஆனந்த் அம்பானிக்கு வந்து இதை கிஃப்ட் பண்ணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கார். ஆனந்த் அம்பானியும் கிரிக்கெட்ல வந்து எவ்வளவு இன்ட்ரெஸ்டடான பர்சன் அப்படின்னு மும்பை இந்தியன்ஸ் மேட்ச் பார்த்த எல்லாருக்குமே தெரியும். அவரு சின்ன வயசுல இருக்கிறதுலேருந்தே நீங்க மும்பை இந்தியன்ஸ் மேட்ச் நடக்குது அப்படின்னா அவர் கிரவுண்ட்ல ஏதோ ஒரு இடத்த உட்காந்து மேட்சை பார்த்துட்டு தான் இருப்பார். ஸோ அப்படிங்கிறப்போ இவ்வளவு கிராண்டா இவ்வளவு பெரிய மேரேஜ் பண்ணிட்டு சரி பையனுக்கு ஒரு டீமை வாங்கி கொடுத்துடணும் அப்படின்னு அம்பானி முடிவு பண்ணியிருக்கா. ஸோ 2 பேரும் இப்போ இதுக்குள்ள போட்டி போட்டு வராங்க. ஆனா வெயிட் பண்ண வேண்டிய மந்த் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்ச நாள் இருக்கு. ஏன் அப்படின்னா புதுசா ஒரு டீம் வராங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு லாகின் பீரியடை வந்து பிசிசிஐ வச்சிருப்பாங்க. ஒரு டீம் புதுசா வராங்க அப்படின்னா வந்து ஒரே விஷயத்துல பிராண்ட் ஆகி சக்சஸ்ஃபுல் ஆயிட்டாங்க அப்படின்னா உடனே அதை வித்துட்டு போயிடக்கூடாது, இதை ஒரு பிசினஸா மாத்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு லாகின் பீரியட் வச்சிருப்பாங்க. குஜராத் டைட்டன்ஸுக்கு கொடுத்திருந்த அந்த லாகின் பீரியட் அப்படிங்கிறது 2025 பிப்ரவரி மந்தோட தான் முடியும்.
முடியுது. அது முடிஞ்ச உடனே இந்த டீமுக்கு யார் போட்டி போட போறாங்க, எவ்வளவு குடுத்து வாங்க போறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ கிரிக்கெட்ட சுத்தி இருக்கக்கூடிய கியூரியஸா பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். உங்களுக்கு தோணும்ல, அதானியும் ஸ்போர்ட்ஸ்ல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உள்ள ஒரு பெர்சனா இருக்காரு. அம்பானியோட சன்னும் வந்து கிரிக்கெட்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உள்ள ஒரு டீமா தான், குரூப்பா தான் இருக்காங்க. அப்படிங்கிறப்போ இதுல யாரு குஜராத் டைட்டன்ஸ வந்து வாங்குனா சக்சஸ்ஃபுல்லா இருக்கும்? யாருக்கு போனா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. We'll see you on next video. Bye viewers.